ஏங்கா உங்களுக்கு புது வீடு செட் ஆயிடுச்சா? நான் ஒரு லூசு. போய் ஒரு நாள் எப்படி வீடு செட் ஆகும்? ஒரு நாள் இல்ல ராஜி, எத்தனை நாள் ஆனாலும் அந்த வீடு எனக்கு செட் ஆகாது. ஏங்கா? தனியா போக வேண்டாம்னு நான் அம்பிட்டு சொன்னேன் ராஜி. கேட்காம என்னை கூட்டிட்டு போய் அவங்க நல்லாதான் இருக்காங்க, நான் தான் அங்க அவஸ்தைப்பட்டு இருக்கேன். நேத்து அவங்க எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வந்தாங்க தெரியுமா? நைட்டு 12 மணி. வேலை அதிகமோ? ஆமா, வேலை, பெரிய வேலை. யாரு இப்ப அதிகாரம் பண்ண? எனக்கு தனியா இருக்கிறதுக்கே பிடிக்காது ராஜி, அது உனக்கே தெரியும்ல. தெரியும்க்கா. அவங்கள நான் விரும்பினதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அவங்க கூட்டு குடும்பத்துல இருக்காங்கன்றதுதான். நல்லா வீடு முழுக்க மனுஷங்களோட இருந்துட்டு கடைசியில யாருமே இல்லாம தனியா நான் மட்டும் அங்க உட்கார்ந்துருக்கேன். எனக்கு எப்படி கஷ்டமா இருக்கு தெரியுமா? எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலக்கா. கொஞ்ச நாள்ல பழகிடும். பழகிடுங்கிறது சரிதான், ஆனா எனக்கு பிடிக்காத விஷயத்த நான் ஏன் ராஜி பழகணும்? அவங்கதான் கூப்பிடுறாங்க. ஹலோ ஹலோ மீனா, நான் காய்கறி பால்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். வழியில மணியனை பார்த்தேன், அவர்கிட்ட பேசிட்டு இருந்தனால கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. வீட்டுக்கு வந்து பாக்குறேன் கதவெல்லாம் பூட்டிருக்கு. எங்க போயிட்ட? டோர் மேட்டுக்கு கீழே சாவி வச்சிருக்கேன், எடுத்து திறந்து போங்க. ஓ, நீ எங்க இருக்க? நான் ஆபீஸ் போயிட்டு இருக்கேன். அதுக்குள்ளயா? சரி, சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போற? கேண்டீன்ல சாப்பிட போறியா? நான் நம்ம வீட்டுக்கு வந்தேன். எது, அந்த வீட்டுக்கா? ஆமா, டிஃபன் அங்கேயே சாப்பிட்டேன், அத லஞ்ச் கட்டி கொடுத்தாங்க, அதை எடுத்துட்டு ஆபீஸ்க்கு கிளம்பி போயிட்டு இருக்கேன். ஏய், வீட்டுக்கு போறேன்னு ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல? நேத்து தான் அங்க இருந்து வந்தோம், அதுக்குள்ள அங்க போய் நிக்கணுமா? ஏதோ சாப்பாட்டுக்கு வழி இல்லாத மாதிரி. நான் அப்புறமா பேசுறேன். சரி, நீ சாப்பிட்ட, நான் இப்ப சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? ராஜி கூட போயிட்டு இருக்கேன், நான் ஆபீஸ்க்கு போயிட்டு உங்களுக்கு கால் பண்றேன். ஏய் மீனா, ஏய்